மார்ச் 23ஆம் தேதி திங்கட்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார். ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கான ஈரானின் காலக்கெடுவை நான் மேலும் 5 நாட்களுக்கு நீட்டித்துள்ளேன். இந்த காலகட்டத்தில் ஈரானிய மின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அமெரிக்கா நிறுத்தி வைக்கும். எங்களின் தூதுவர்கள் ஒரு மதிப்புமிக்க ஈரானிய தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மேலும் ஈரான் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறது. டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். ஆனால் இதற்கு ஈரானிய அதிகாரிகள் உடனடியாக மறுப்பு தெரிவித்தனர். அமெரிக்காவுடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என்று ஈரானிய அதிகாரிகள் திட்டவட்டமாக மறுத்தனர். மேலும் அமெரிக்க தலைவர் ஈரானின் உறுதியான எச்சரிக்கைக்கு பிறகு பின்வாங்கிவிட்டதாக அறிவித்தனர். இவ்வாறு அமெரிக்கா மற்றும் ஈரானிய அதிகாரிகளுக்கு இடையே பரஸ்பர முரண்பட்ட அறிக்கைகள் வெளியாகின. டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும் ஒரு ஒப்பந்தம் வரவிருப்பதாகவும் குறிப்பிட்ட நேரத்தில் ஈரானிய தரப்பு இதனை முற்றிலுமாக மறுத்தது. ஹோர்முஸ் ஜலசந்தி குறித்த பதட்டங்கள் 2026ஆம் ஆண்டில் உலக அரங்கில் தொடர்ந்து முக்கியமானதாக இருந்தன. ஆனாலும் உலகெங்கும் இறங்கிக் கொண்டிருந்த பங்குச் சந்தைகள் எழுச்சி கண்டன.